இன்னைக்கு வெள்ளம் வந்து அநேகர் அச்சு கொண்டு போயிருந்தா இருக்குது. ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. நம்மளாம் இரக்கத்தில் வாழ்ந்துருக்கிறோம். தயவு செய்து ஆண்டவருக்கு பிரியாத எந்த காரியத்தையும் என்ன பண்ணாதீங்க, உங்க வாழ்க்கையில அனுமதி கொடுக்காதீங்க. இப்ப பேச அம்மா இருக்கிற, சொல்றதுக்கு அப்பா இருக்கிறாரு. எதுவுமே இல்லாத ஒரு நாள் வரப்போகுது. அப்ப எங்க போடுவீங்க? பதிச்சு யாருக்கிட்ட போய் சொல்வீங்க? அல்லேலூயா. நீ அப்பா பாதன்னு ஒண்ணுக்கு போய் அழுவுறோம், முட்டி மோதி அழுவுறோம். அல்லேலூயா. வசதி கேட்காத காலெல்லாம் வரப்போகுது. அல்லேலூயா. கீழே வாசிங்கம்மா. உன் சரீரத்தை தீட்டுப்படுத்துற எல்லா காரியமும் விக்கிர ஆராதனை தான். அல்லேலூயா. இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு நீ பாவத்துக்கு, உன் கண்ணுக்கோ உன் செவிக்கோ உன் வாய்க்கு இடம் கொடுத்தினா நிச்சயமா சொல்ற கர்த்தர் கேள்வி கேட்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் விட்டு ஒழிச்சுன்றாரு. உன் வாழ்க்கையில இந்த காரியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செயல்படவே கூடாது. அல்லேலூயா. தேவனுக்கு எது பிரியமானது பாட்டு பாடுங்க. ஏசப்பா வார்த்தையை கேட்டுனே இருங்க காதுல. அல்லேலூயா. தேவையில்லாத போனெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. எனக்கு வேலை இருக்குதுமா, அப்புறம் பேசுகிறோமான்னு சொல்லுங்க. எந்த ஃப்ரெண்டு அறுக்கிற ஃப்ரெண்டுன்னு பாருங்க, கைத்தா இருக்கிற ஃப்ரெண்டு. ஃபோன் பண்ணி சொல்லுங்க, இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன். ஒருத்தங்க சிலர்லாம் வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க தெரியுமாம்மா. லப 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 நச்சுன்னு அந்த வாய். டைம் பார்க்கும்போது பாரு, 1 மணிக்கு பேசணும்டி, 4 மணி வரைக்கும் பேசிட்டோண்டி. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது டைம் கேள. கண்ணை பார்த்து பார்த்து 1 ஆயிடுச்சா, 10 நிமிஷம் ஆயிடுச்சா, 1/4 ஹவர் ஆயிடுச்சா, 1/2 ஹவர் ஆயிடுச்சா, இப்படி ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் டைம் பார்க்கறது. ஆனால் ஃப்ரெண்டுக்கிட்ட டைமே போட்டு தெரிலடி. அல்லேலூயா. 4 ஹவர் ஆயிடுச்சுன்னு நம்ம பேசி, ஆனால் என்னதான் பேசியிருப்பாங்க ஒன்றுமே தெரியாது. அந்த பேசுகிறதெல்லாம் ரிப்ளை பண்ண சொல்ல என்ன பேசுகிறதுன்னு தெரிலடி. நம்ம எந்தெந்த கதையோ பேசணும். அல்லேலூயா. அதனால தான் அதிக பேச்சினால பாவம் உள்ளே வந்துடுன்றாரு. அல்லேலூயா. அதிகமாக ஒருத்தவங்க கிட்ட பேசுனீங்கன்னா என்ன வருமாமா? பாவம் வந்துடும்மா. படம் எடுத்துன்னு கொட்ட உன்னை. அதனால யார்கிட்ட பேசணும் என்ன பண்ணோம்? ஏசப்பா பற்றி பேசிட்டு சர்ச்சுக்கு வாமா, குடும்பம் எப்படிங்குது, அப்பா அம்மா எப்படிங்கிறாங்க, ஃப்ரெண்டு எப்படிங்கிறாங்க, என்ன ஐடியா பண்ணி படிப்பு விஷயத்தில் என்ன பண்ண போகிற, எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிற, எதை பேசணுமோ நீ பேசுறது பிறர் காயம் ஆற்ற வேண்டுமா. அல்லேலூயா. பிறர் காயப்படுத்துகிற அளவுக்கு தான் பேசுகிறாங்க இப்போ. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுவாக்கு நாக்காது தேள் கொடுக்கு என்ன சொல்லுவாங்க, அது வாயமா திறந்துச்சு, ஐயோ தேள் கொடுக்காச்சு, உன் வாயிலே சொன்ன போச்சு போ. அல்லேலூயா. நம்மளுடைய நாக்குன்னா ஆகணும், பிறர் காயத்தை ஆற்றணும். அல்லேலூயா. கீழே வாசிங்கம்மா. புரிஞ்சுதாமா? புரிஞ்சவங்க புரிய வேலை பொழுதுமா. ஏதோ கதை கேட்டுக்குது என் பிள்ளைங்க. படிமாமா படிங்க. நீங்கள் தான் இப்போ பதில் சொல்லலாம். அந்த வார்த்தைக்கு அந்த வசனத்துக்கு நீங்கள் தான் இப்போ எனக்கு ஆன்சர் கொடுக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். வாசிமா. அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விடாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். சொல்லுமா என்னம்மா? உலகத்துல வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவங்களா மாறிக்கோங்கம்மா. அதனாலதான் அந்த புரஜாதிகள்லாம் நம்மள ஒரு மாதிரி பேசுறாங்க. கை தட்டுவோமே சங்கீதாக்கு. அல்லேலூயா. உலகில போடலையா நம்ம என்ன பண்ணோம்? நம்மள துன்மார்க்கிற உலகிலே. அல்லேலூயா. நம்மள பிரிச்சுட்டாரு. அல்லேலூயா. குடிகாரனாக என்ன பண்ணார் ஆண்டவர்? மாற்றி வெள்ளை உடைய கொடுத்து பைபிள் தூக்க வச்சுக்கிறாரு. இப்போ அந்த பழைய குடிகாரன் பார்ப்பான். அல்லேலூயா. புரியுற மாதிரி சொல்கிறேன் அம்மா உங்களுக்கு. அந்த பழைய குடிகாரன் என்ன பண்ணுவான்? என்னடா மச்சான் வெள்ளை துணி போட்டுக்கிற, பைபிள் எடுத்துன்னு போகிற, அதெல்லாம் விடுமாச்சான், இந்த ஒரு வாரம் போவாதே, வா போகலாம், கொஞ்சம் என்ன பண்ணலாம், ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம் வாய. அல்லேலூயா. ஐயோ நான் ஆண்டர் போலப்பா, ஆனால் இவருக்கு வந்து வாய் வைப்பாரா?
ஒரு நாள் அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணாரு இவரு? டான்ஸ் ஆடினாரு, குத்து ஆடினாரு, சண்டை போட்டாரு, பாட்டில் தூக்குனாரு, சோடா பொட்டியை தூக்குனாரு, கத்தியை தூக்குனாரு, எல்லாத்தையும் பண்ணாருப்பா. இப்போ இவரு பரிசுத்தம் வேணாம். அல்லேலூயா. இப்படிதான் தூசிப்பாங்க நம்மள. அல்லேலூயா. மணி ஆடத்துலேருந்து ஆண்டவனை பிரிச்சிருப்பாரு. அப்படிலாம் இல்லைம்மா, நான் நீ வாயாச்சு ஒரே ஒரு